திருவண்ணாமலையில் இன்று மாலை நடைபெறும் திமுக வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சற்று நேரத்தில் கூட்டம் நடைபெறவிருக்கும் நிலையில் இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், அங்கு கூட்டம் நடைபெறக்கூடிய அரங்கு சுற்றி என்னென்ன ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு? திமுகவுடைய வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகளான கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கலை நிகழ்ச்சிகளோடு தற்பொழுது நிகழ்ச்சி நடைபெற்று வரக்கூடிய நிலையில இளைஞரணியுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். 1,30,000 நிர்வாகிகள் ஏறக்குறைய 29 கட்சி மாவட்டங்களிலிருந்து 91 சட்டமன்ற தொகுதியிலிருந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். திருவண்ணாமலை இந்த கலைஞர் திடலில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் சிறப்புரையாற்ற இருக்கார். குறிப்பாக எஸ்ஐஆர் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான என்ஆர் இளங்கோ இளைஞரணி நிர்வாகிகளிடம் விளக்கி பேசி வருகிறார். இன்றைய தினம் கூட முதலமைச்சர் எஸ்ஐஆர் பணிகள் இன்னும் பாதிதான் நிறைவேற்றிருக்கிறது, இன்னும் பாதி அளவு நடைபெறவில்லை என்று தெரிவித்திருந்த நிலையில் எஸ்ஐஆர் பணிகள் குறித்து முக்கியத்துவம் குறித்து அவர் விளக்கி பேச இருக்கிறார். அதே போல சோசியல் மீடியாவின் அவசியத்தை வலியுறுத்தி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பேச இருக்கிறார். இளைஞரணியுடைய பணிகள் மற்றும் வரலாறு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளருமான ஆர் ஆசா பேச இருக்கிறார். அதன் பின்னர் இளைஞரணியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் பேச இருக்கிறார். சட்டமன்றத்திற்கான இளைஞரனுடைய களப்பணி எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற வியூகத்தின் அடிப்படையில் முதலமைச்சருடைய பேச்சு அமையும் என்று கருதப்படுகிறது. வடக்கு மண்டலத்தை பொறுத்தளவு 91 சட்டமன்ற தொகுதியில் திமுக 56 தொகுதிகளிலையும் 7 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் 28 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்த நிலையில அதை விட இந்த முறை 200 தொகுதி இலக்கு என்ற இலக்கோடு சட்டமன்ற தேர்தலில் களமாட இருக்கும் திமுக கூட்டணி வடக்கு மண்டலத்தில் அதிக அளவிலான தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் என்ற வியூகத்தின் அடிப்படையில் தற்பொழுது நிர்வாகிகள் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். மற்ற இடங்களிலையும் இதே போல கொங்கு மண்டலம் தென் மண்டலங்களையும் அடுத்த கட்டமாக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில தற்பொழுது வடக்கு மண்டலத்தில் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. கட்சியுடைய கட்டமைப்பு போல இளைஞர்களுடைய கட்டமைப்பும் தற்பொழுது கிளை வரை பாகம் வரை நிர்வாகிகள் தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தற்பொழுது இந்த சந்திப்பு கூட்டமானது நடைபெறுகிறது. 1,30,000 நிர்வாகிகள் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நிலையில இளைஞரணி கூட்டத்தில் முதலமைச்சர் சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற முக்கியமான உரையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோகுல், வடக்கு மண்டலத்தைச் சேர்ந்த முக்கியமான அமைச்சர்கள் யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவிருக்கிறார்கள்? இந்த கூட்டம் எவ்வளவு நேரம் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது? நிச்சயமாக இந்த நிகழ்வை வடக்கு மண்டலத்தில் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் ஏவாவேலு இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கார். இந்த வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அமைச்சர்கள் அனைவருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். 91 சட்டமன்ற தொகுதி என்பது வடக்கு மண்டலத்தில் ஏறக்குறைய திமுக கடந்த முறை 63 தொகுதிகளை திமுக கூட்டணியை வென்ற தொகுதிகள். அந்த அடிப்படையில் மேலும் அதே எண்ணிக்கை இல்லாமல் இன்னும் கூடுதலாக வெற்றி பெற வேண்டும். வடக்கு மண்டலத்தில் திமுக மீண்டும் ஒரு கணிசமான தொகுதிகளை வெல்ல வேண்டும். 200 என்ற இலக்கோடு இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்பொழுது இந்த இளைஞரணி சந்திப்பானது நடைபெறுகிறது. அதே போல இளைஞர் ஒவ்வொரு சீருடையாக இதே போல சீருடை அணிந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சீருடையில தமிழ்நாடு தலைகுனியாது என்ற அடிப்படையிலும் அதே போல 2026 வெற்றி நமதே என்ற வாசகங்கள் குறிக்கப்பட்ட சீருடையோடு இளைஞரணி நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் சீருடை அணிந்த நிர்வாகிகளோடு இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. இளைஞரணி என்பது மாநில மாவட்ட நிர்வாகிகளோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஒன்றியம் கிளை அளவுல பாகம் அளவுல தற்பொழுது திமுக நிர்வாகிகளை நியமித்து ஏறக்குறைய 5 லட்சத்துக்கு மேற்பட்ட நிர்வாகிகளை கொண்ட திமுக இளைஞரணியில 50 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய திமுக இளைஞரணியில குறிப்பாக நிர்வாகிகளுடைய இந்த சந்திப்பு அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக அமர்வதற்கு தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டம் இல்லாமல் விவரங்களுக்கு நன்றி கோகுல்.